हाय गाइस, वेलकम बैक टू माय चैनल। आज हम लोग आ गए एंथनी चर्च टेमीपाड़ा में। आज जैसे कि अभी फीस्ट चालू हो रहा है आज से गाइस। आज है सेंट एंथनी टेमीपाड़ा चर्च का बड़ा दिन। और आज के दिन ही हम लोग एक चर्च की एक नई खासियत मुझे मालूम पड़ी कि गेट का नया हुआ है रेनोवेशन। सो आज उसका हम लोग वीडियो बनाने वाले हैं। प्लस यहाँ पे और एक इनॉग्रेशन हुआ है, वो है स्टैचू का, सेंट एंथनी का। सो उसको भी हम लोग एक्सप्लोर करेंगे। स्टे ट्यून गाइस, और मिलते हैं जल्दी। बाय। இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா சரணமையா. நலம் தரும் ஜீவனதியே நீ வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. தேவதாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, பக்தி ஸ்மாரக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணி. அணையா விளக்கு, குறிப்பாக இந்த 13 நாட்களிலும் தொடர்ச்சியாக எரிகின்ற ஒரு தீபத்தை அருட்பணியாளர் ஜெயகாந்தன் அவர்கள் ஏற்றி வைப்பார். அதைத் தொடர்ந்து 13 நாட்களும் அதை பற்றிய ஒரு சில அறிவிப்புகளை அதன் பிறகு அறிவிக்கின்றோம். ஜெபிக்க விரும்புகின்றவர்கள் இந்த இடத்திற்கு வந்து அங்கே எண்ணெய் வைக்கப்பட்டிருக்கும், அந்த எண்ணெயை அதில் ஊற்றவும். உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், அங்கே ஒரு விண்ணப்ப பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். இதனுடைய பாக்ஸ் to have those intentions that you want to pray for. அதிலே அந்த விண்ணப்ப பெட்டியிலே உங்களுடைய விண்ணப்பத்தை போடவும். அருட்பணியாளர்கள் தினமும் நவநாள் திருப்பலி மற்றும் காலை திருப்பாடல் மாலை ஜெபிக்கின்ற போது அந்த ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து செல்வார்கள். கைகளை தட்டி அனைவரும் நம்முடைய மகிழ்ச்சியையும் தெரிவிப்போம். My dear friends, we இறைவன்